சல்லங்கை சல்லங்கையாக காய்த்து தள்ளும் புதிய ரக எலுமிச்சை தங்கம். இந்த எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் வருஷம் பூரா காய்க்கும், வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்கும். தமிழ்நாடு வேளாண் துறையின் புதிய கண்டுபிடிப்பு. சும்மா வச்சிங்கனாலே வாடாம 10 நாள் இருக்கும். இதுல நிறைய சாறு இருக்கும். 54% 55% சாறு மட்டுமே இருக்கும். விரும்பி பார்க்கும் விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் பல்வேறு சோதனைகளை செய்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அதே நேரத்தில் சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதில் முனைப்பு காட்டி வரும் தமிழ்நாடு வேளாண் துறை சங்கரன் கோவில் ஆராய்ச்சி மையத்தில் இந்த புதிய ரக எலுமிச்சை பழ விதைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதனை சங்கரன் கோவில் ஆராய்ச்சி மையத்தில் இலவசமாகவே பெற்று அதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நிலையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய கீதா லட்சுமி இந்த விதைகளை அறிமுகப்படுத்தி பேசினார். இந்த எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் வருஷம் பூரா காய்க்கும், வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்கும். ஒரே கொத்துல நார்மலா ஒன்று 2 பழம் தான் இருக்கும். இது குறைஞ்சது 5 பழம் இருக்கும் ஒரு கொத்துல. நார்மலா ஜூன் செப்டம்பர்ல நடவு போடுவாங்க. 2.5 வருஷத்துலேருந்தே உங்களுக்கு பழம் வர ஆரம்பிக்கும். ஒரு 16 டன் மகசூல் கிடைக்கும். ஒரு ஹெக்டர்ல இருந்து 16 to 17 டன் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். இந்த தோல் பகுதி கொஞ்சம் தடிமனா இருக்கிறதால தொலை தூரத்துக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா வச்சிங்கனாலே வாடாமல் 10 நாள் இருக்கும் இது. ஸோ அதனால் வைப்பு திறனும் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பர்பஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய சாறு இருக்கும். 54% 55% சாறு மட்டுமே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ரகம் சங்கரன் கோயிலிருந்து எலுமிச்சையில் கொண்டு வந்திருக்கோம்.